கல்வித்துறையில் அன்று தொடக்கம் இன்று வரை பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம்தான் இந்த உளவியல் கற்கநெறி. உளவியல் அனைத்து தரப்பினருக்கும் தேவைப்படுகிறது. சிறிய வயது முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் இந்த உளவியல் அத்தியாவசியமான ஒரு பாடமாகவும் ஒரு வாழ்க்கை நெறியாகவும் இன்று கடத்தப்பட்டு வருகின்றது. மனிதனுடைய வாழ்க்கையானது சிக்கலான ஒரு தன்மையை நோக்கி பயணிக்கும் வேளையில் அதனை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு உதவுவது இந்த உளவியல் கற்கநெறியாகும். அந்த வகையில் இந்த உளவியல் கற்கநெறி சம்பந்தமாக ஐசக் என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம்னா, கைத்தொழில் புரட்சி காரணமாக உலகில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களை விட உளவியலே எனது வாழ்க்கையில் அதிக செல்வாக்கு செலுத்துகின்றது என அவர் கூறுகிறார். உண்மையில் நமது வாழ்க்கையிலும் ஒரு விடயத்தை தீர்மானிக்கும் போது நம்முடைய மனவெழுச்சி தன்மைகள் அதிகம் பாதிப்பு செலுத்துகிறது. அந்த மனவெழுச்சி தன்மைகள் எவ்வாறான முறையில் பாதிப்பு செலுத்துகிறது என்பதை அறிவதில் உளவியலுக்கு அதிக பங்கு இருக்கு. இதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இந்த உளவியல் என்ற சொல்லுக்கு நாம் என்ன செய்வோம்னா, ஒரு வரைவிலக்கணத்தை பார்த்தோம்னா, மனிதனின் சகல எண்ணங்களையும் சகல செயற்பாடுகளையும் பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானமே உளவியலாகும் என்பது இன்றைய காலத்தில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரைவிலக்கணமாக இருக்கிறது. கண்டிப்பாக உளவியல் அனைவருக்கும் தேவை. ஒரு சிறு அளவாவது நாம் உளவியலை கற்று தெரிந்திருக்க வேண்டும். அதுவும் ஆசிரியர் தொழில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி தான் உளவியல் கற்கநெறி. உளவியலை பொதுவாக ஆன்மா பற்றிய விஞ்ஞானமாக சிலர் கூறுவர். அது எப்படின்னா, நாம் உளவியல்னு சொல்லக்கூடிய அந்த சொல் ஆங்கிலத்தில் சைக்காலஜி என படிக்கிறது. இதனை பிரித்து பார்த்தோமானால் சைக்கி மற்றும் லோகோஸ் ஆகிய 2 கிரேக்க சொற்கள் நமக்கு கிடைக்கும். இதில் சைக்கி என்பது ஆன்மா எனும் அர்த்தத்தையும் லோகோஸ் என்பது விஞ்ஞானம் எனும் அர்த்தத்தையும் தருகிறது. எனவே உளவியலை ஆன்மா பற்றிய விஞ்ஞானம் என கூறுகின்றனர். அது மட்டுமல்ல, சிந்தனை, தர்க்கம், திடசித்தம் ஆகிய உளத்திறன்கள் தோற்றுவிப்பதில் ஆன்மா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கூறப்படுகிறது. பிற்காலத்தில் உளவியலானது உள்ளம் தொடர்பான ஒரு கற்கநெறி என்ற ஒரு வரைவிலக்கணமும் சொல்லப்பட்டது. அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், மனிதனின் உடல் சார்ந்த காரணிகளுடன் மிக நெருங்கிய தொடர்பை காட்டும் உளவியல் அம்சங்கள் எதுவும் இந்த கற்கநெறியில் காணப்படாத காரணத்தினால் இந்த வரைவிலக்கணம் நிராகரிக்கப்பட்டது. மேலும் இதை திச்சனர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, அவர் சொல்கிறார், உள்ளமானது சிந்தனை செயல்முறையின் மிகச்சிறியதொரு பகுதி மட்டுமே என குறிப்பிடுகின்றார். இதன் காரணமாக உள்ளம்தான் உளவியல் என்ற கூற்று நிராகரிக்கப்பட்டது. இதற்கு அடுத்த கட்டமாக உளவியலானது நனவு சார்ந்த விஞ்ஞானமாகவும் கருதப்பட்டது. ஆனால் உளவியலானது உணர்வை மாத்திரமே கொண்டதல்ல என்ற ஒரு கூற்று முன்வைக்கப்பட்டமையினால் இந்த கூற்றும் நிராகரிக்கப்பட்டது. அது மாத்திரமன்றி உள்ளமானது நனவு மனம், நனவிலி மனம், மீநனவு மனம் ஆகிய 3 நிலைகள் காணப்படுவதன் காரணமாக வெறும் உணர்வை மாத்திரமே இந்த உளவியல் கூறுவதானது உளவியலுக்கு பொருத்தமான வரைவிலக்கணமாக இருக்காது என்பது இவர்களுடைய வாதமாகும். அது மட்டுமன்றி பிற்காலத்தில் மனிதன் பற்றிய கற்கையாகும் என்ற ஒரு கூற்றும் முன்வைக்கப்பட்டது. நரம்பு தொகுதி, நடத்தையின் இயக்கத்தன்மை, மனவெழுச்சிகள், நுண்மதி, அறிவாற்றல் செயல்முறைகள், கிரகித்தல், சிந்தனை, தர்க்கம், ஆளுமை, உளச்சுகாதாரம் போன்ற அம்சங்கள் அதில் அடங்குவதாகவும், எனினும் இந்த வரைவிலக்கணத்திற்கு எதிராக கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. ஏறத்தாழ 75 வருட கால வரலாற்றில் உளவியல் என்பது பல்வேறு விதமாக வரைவிலக்கணம் படுத்தப்பட்டு வந்த போதிலும் ஒரு பொதுவான வரைவிலக்கணம் யாராலும் கொடுக்கப்பட முடியவில்லை. நடத்தைவாத உளவியலாளர்கள் புறத்தே தெரியத்தக்க, புறவயமாக அளக்கத்தக்க நடத்தைகள் தொடர்பாக மாத்திரமே கவனம் செலுத்தினர். அதற்கமைய உளவியல் என்பது உயிர்களின் நடத்தையை பயிலும் விஞ்ஞானமாகும் எனவும் வரைவிலக்கம் முன்வைக்கப்பட்டது. விலங்குகள் தொடர்பாக நடத்தை பரிசோதனை, மீள் பரிசோதனைகள் மூலம் பெறப்பட்ட தகவல்களை மனிதருக்கும் பொதுமைப்படுத்தலாம் எனும் கருதுகோள் பிற்காலத்தில் முன்வைக்கப்பட்டது. எனவே மேற்படி வரைவிலக்கணம் மனிதனுக்காக மட்டுமன்றி பிராணிகளுக்காகவும் நடத்தப்பட்ட பரிசோதனைகள் உள்ளடங்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டது. எனினும் பிற்காலத்தில்
அறிகைவாத உளவியலாளர்கள் கருத்துக்கள் வெளியிடப்பட்ட பின்னர் மேற்படி வரைவிலக்கணம் மேலும் திருத்தி அமைக்கப்பட்டது. எனவே இன்றைய காலகட்டத்திலும் சரி, ஆரம்பகால வரைவிலக்கணங்கள் அடிப்படையிலும் சரி, இன்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரைவிலக்கணம் காணப்படுகின்றது. அதுதான் உளவியல் என்பது நடத்தைகள் மற்றும் உளவியல் செயல்முறைகள் பற்றிய விஞ்ஞானபூர்வமான கற்கையாகும் என்பது தற்போதைய வரைவிலக்கணமாகும். த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸஸ் என்று கூறப்படுகிறது.